இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசிர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை ஆதியாகமம் 50:21. பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். பிரியமானவர்களே, எலியா பட்டினி காலத்தில் தேவனால் சாரிபாத் என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கு ஒரு ஏழை விதவை தன் குழந்தையுடன் மிக குறைந்த உணவுடன் வாழ்ந்தாள். அவளிடம் இருந்தது ஒரு கைப்பிடி மாவும் சிறிது எண்ணெயும் மட்டுமே. அதை சாப்பிட்டு தானும் தனது குழந்தையும் இறந்து விடலாம் என்று நினைத்திருந்தாள். அப்போது எலியா அவளிடம் பயப்படாதே என்று சொல்லி தேவனை அவளை பராமரிப்பார் என்று உறுதியளித்தார். அவள் விசுவாசத்துடன் தேவனின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். அதன் பின் அதிசயமாக அவளுடைய மாவும் எண்ணெயும் குறையாமல் தொடர்ந்து இருந்தது. அவளும் அவளுடைய குழந்தையும் பட்டினியிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். தேவன் உண்மையாகவே அவர்களை பராமரித்தார். பின்னர் அவள் வாழ்க்கையில் தேவன் செய்த கிரியைகளை நினைத்து நன்றி சொல்லத் தொடங்கினாள். அவளுடைய விசுவாசம் இன்னும் வலுப்பெற்று தேவனை நம்பி வாழ ஆரம்பித்தாள். ஆம் பிரியமானவர்களே, பயப்படாமல் தேவனை நம்பும் இருதயம் ஒருபோதும் வெட்கப்படாது. அவர் தாமே நம்முடைய தேவைகளை கவனிக்கும் தந்தை. குறைவாக தோன்றினாலும் தேவனின் கையில் அது போதுமானதாகும். நாம் நம்பினால் அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிச்சயமாக பராமரிப்பார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமாண்டவரே, எந்த சூழ்நிலையில என் தேவன் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறபடினால் நன்றி அப்பா. இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது அப்பா. நீர் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எந்த வறட்சியில் காணப்பட்டாலும் அவர்களை நீர் ஆண்டவரை சந்தித்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.